ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி குக்கும்பர் இட்லி எப்படி செய்கிறது பார்க்கலாம். குக்கும்பர் இட்லி செய்ய ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். 2 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் 2 முனையும் கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போது வெள்ளரிக்காய் துருவி எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன். ரவையில் துருவின வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கரண்டி சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சு கடலைப்பருப்பு செவக்கணும். தாளிச்சதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகிருக்கு. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி எடுத்துருக்கேன். மாவு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். மூடி போட்டு வச்சுருக்கேன். 20 நிமிஷம் வேக விடணும். இப்போ ஆறினதோ இட்லி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குக்கும்பர் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.